பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம் மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். இலவச பஸ் பாஸ் வாங்கி தருவதாக கூறி மூதாட்டியிடம் ரூபாய் 4 லட்சம் நகைகளை அபகரித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் மாணிக்க வாசகர் நகரை சேர்ந்தவர் சந்திரா 65. கடந்த மாதம் 13ஆம் தேதி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் வைத்து இவரை நூதன முறையில் ஏமாற்றி அவர் அணிந்திருந்த தங்க சங்கிலி, மோதிரம் ஆகியவற்றை மர்ம நபர் பறித்து சென்றார். இதுகுறித்து சந்திரா கடந்த மாதம் 24ஆம் தேதி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் மூதாட்டியிடம் நகையை அபகரித்து சென்றது பழைய குற்றவாளியான மதுரை எலிஸ் நகரை சேர்ந்த சித்திரவேலு 48 என்பதும் இவர் மீது புதுச்சேரி, தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இதுபோன்ற மோசடி தொடர்பாக 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் திருச்சி பஸ் நிலையம் அருகே பதுங்கியிருந்த சித்திரவேலுவை கைது செய்து விசாரித்தனர். அதில் மூதாட்டியிடம் திருடிய நகையை ரூபாய் 4 லட்சத்திற்கு விற்று செலவு போக மீதி ரூபாய் 3.5 லட்சம் வைத்திருப்பது தெரியவந்தது. அதன் பேரில் போலீசார் அவர் வைத்திருந்த பணம் ரூபாய் 3.5 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராஜ்பவன் பகுதியில் வாக்கு திருட்டுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டு சுமார் 15,000 கையெழுத்து பெறப்பட்டு கட்சி தலைமையிடம் ஒப்படைக்கப்பட்டது. ராஜ்பவன் தொகுதியில் ராகுல் காந்தி MP அறிவுறுத்தலின்படி தொகுதி காங்கிரஸ் சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ராஜ்பவன் தொகுதியில் உள்ள 24 பூத் மக்களிடம் காங்கிரஸ் நிர்வாகிகள் சென்று வாக்கு திருட்டு பற்றி எடுத்துரைத்து மக்களிடம் சுமார் 15,000 கையெழுத்து பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் வட்டார தலைவர் ஜெராட் மற்றும் ராஜ்பவன் தலைமையில் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மூலம் கையெழுத்து இயக்கத்தின் தலைமை பொறுப்பாளர் முன்னாள் MLA அனந்தராமனிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ், கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், காமராஜ் நகர் தொகுதி பொறுப்பாளர் மருதுபாண்டியன், முன்னாள் கவுன்சிலர் குமரன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர்கள் டாக்டர் விஜயகுமாரி, விநாயகமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, நாகேஷ், மணிஷ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மாணவர்களுடன் 4.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒற்றுமை நடைப்பயணத்தை மேற்கொண்டார். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தையொட்டி மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஒற்றுமை நடைப்பயணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் இந்த நடைப்பயணத்தில் மாணவர்களுடன் சேர்ந்து அவரும் நடந்து சென்றார். சுமார் 4.5 கிலோமீட்டர் தொலைவு பள்ளி, கல்லூரி மாணவர்கள் சுமார் 2000 பேர் பங்கேற்ற ஒற்றுமை நடைப்பயணத்தில் அவரும் உற்சாகமாக சென்றார். இந்த ஒற்றுமை நடைப்பயணத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைப்பதாக இருந்தது. அவர் வராத நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். சுதேசி ஆலை வாசலில் தொடங்கிய இந்த ஒற்றுமை நடைப்பயணம் மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மகாத்மா காந்தி வீதி, SP பட்டேல் சாலை வழியாக கடற்கரை சாலை, காந்தி திடலில் நிறைவடைந்தது.
பென்ஷன் வழங்காததை கண்டித்து ஃபாத்திமா பென்ஷன் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது. கருவடிக்குப்பம் ஃபாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் பணி செய்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பென்ஷன் வழங்காமல் இருக்கிறது. இதை கண்டித்து சட்டசபை அருகே ஆர்ப்பாட்டம் நடந்தது. சங்க செயலாளர் ஆல்பர்ட் மார்டின் தலைமை தாங்கினார். தலைவர் அந்தோணிசாமி முன்னிலை வகித்தார். சீதா லட்சுமி கண்டன உரை நிகழ்த்தினார். சின்னப்பன், கிருஷ்ணமூர்த்தி, ராஜாராம், வேணு, வேலாயுதம் உட்பட 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் 3 பெண்களிடம் ரூபாய் 1.25 லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். முத்தியால்பேட்டையை சேர்ந்த பெண்ணிற்கு மர்ம நபர் தனியார் வங்கியில் இருந்து பேசுவதாக கூறி போலியான லிங்கை அனுப்பியுள்ளார். அந்த லிங்கை கிளிக் செய்து பெண்ணின் வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 78,195 எடுக்கப்பட்டது. இதேபோல் முதலியார்பேட்டை மற்றும் லாஸ்பேட்டை பகுதி உட்பட பெண்களிடம் தனியார் வங்கியில் இருந்து பேசுவதாக கூறி போலி லிங்க் மூலம் ரூபாய் 1 லட்சம் மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் அடுத்த அகரசேத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரதாப சிம்மேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த அகரசேத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ பிரதாப சிம்மேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பழமை வாய்ந்த இவ்வாலய கும்பாபிஷேகம் கடந்த 2019ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு நூதன ராஜகோபுரம் திருப்பணி வேலைகள் முழு வீச்சில் நடைபெற்று கும்பாபிஷேக விழா கடந்த 6ஆம் தேதி காலை கணபதி ஹோமமும் மாலை முதல் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இன்று அதிகாலை 6ஆம் கால யாகசாலை பூஜை மகா பூர்ணகாதியுடன் நிறைவு பெற்று கடன் புறப்பாடு நடைபெற்றது. யாகசாலையில் பூஜித்த புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய ராஜகோபுர விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ பிரதாப சிம்மேஸ்வரர், ஸ்ரீ சிவகாமி சுந்தரி அம்மாள் உள்ளிட்ட மூலவர்களுக்கு மகாபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் திருப்பணிக்குழு, அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினரும் AITUC மாநில பொதுச் செயலாளருமான சேது செல்வம் தனது பொறுப்புகளில் இருந்து விலகினார். புதுச்சேரியில் அவர் செய்தியாளர்களிடம் இன்று பேசுகையில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தொழிற்சங்கத்தில் வகுத்து வந்த பொறுப்புகளில் இருந்து விலகிக் கொள்கிறேன். என்னுடன் தட்டாஞ்சாவடி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக கட்சியில் இருந்து விலகினர். கட்சியின் முன்னாள் MLA நாரா கலைநாதனின் செயல்பாடுகளால் கட்சி தவறாக வழிநடத்தப்படுகிறது. அதுவே நான் இம்முடிவெடுக்க முக்கிய காரணம். வரும் தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் நிச்சயம் போட்டியிடுவேன். அடுத்த கட்ட முடிவு பற்றி கலந்து ஆலோசிப்போம். கடந்த தேர்தலில் முதல்வருக்கு எதிராக போட்டியிட்டு 2ஆம் இடம் பிடித்தேன். அதேபோல் மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்ட போது டெபாசிட் வாங்கிய ஒரே வேட்பாளர் நான் தான். கட்சி மேல் இடத்திலும் என்னை பற்றி முன்னாள் MLA உள்ளிட்டோர் தவறாக சித்தரித்தும் கட்சியில் இருந்து விலக காரணம் என்று தெரிவித்தார். வேறு அமைப்புகள் அல்லது கட்சியில் சேருவீர்களா என்று கேட்டதற்கு, தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து விலகி இருக்கிறேன். வேறு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. தேர்தலில் போட்டியிடுவது மட்டும் உறுதி என்று குறிப்பிட்டார். மண்ணாடிப்பட்டு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக 2ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டிக்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். மண்ணாடிப்பட்டு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக வீரர்கள் ஏலத்தின் முறையில் தேர்வு செய்யப்பட்டனர். இதற்காக ஆக்ஷன் திருக்கனூர் விஜய் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருக்கனூர் பிரெய்னி ப்ளூம்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளி சேர்மன் அருண்குமார் மற்றும் விஜய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிறுவனர் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து வீரர்கள் தேர்வு ஏலத்தை தொடங்கி வைத்தனர். இந்த கிரிக்கெட் ஏலத்தை பிரீமியர் லீக் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் மண்ணாடிப்பட்டு கமிட்டி சேர்ந்த உறுப்பினர்கள்
செய்திருந்தனர். இந்த ஏலத்தில் 250 விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்றனர். இதில் 8 அணிகள் பங்கு பெற்று 250 வீரர்களை தலா ஒருவர் என ஒவ்வொரு அணியும் 20 வீரர்களை ஏலத்தில் எடுத்துக் கொண்டனர். இதில் அணியின் பெயர் தமிழ் தீரன்ஸ், மின்னல் வீரர்கள், சங்கராபரணி கொம்பன்ஸ், வெற்றி வீரன்ஸ், வெற்றி தளபதிஸ், கெத்து காங்கேயன்ஸ், ஜல்லிக்கட்டு காலேஸ், வேல்ஸ் வீரர்கள் உள்ளிட்ட 8 அணிகள் பங்கு பெற்றன. கடந்த ஆண்டு முதல் முறையாக நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டி தற்பொழுது 2ஆம் ஆண்டாக நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதா தொடங்கி வைத்து மாணவிகளின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். புதுச்சேரி இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் உப்பளம் பிரிவு வளாகத்தில் அறிவியல் கண்காட்சி நவம்பர் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் இனிதே தொடங்கியது. மாணவிகளின் அறிவியல் படைப்புகளை தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதா தொடங்கி வைத்து மாணவிகளின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். இக்கண்காட்சியில் பிரைமரி மற்றும் இடைநிலை மேல்நிலை பிரிவு மாணவிகளின் 1600க்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. பள்ளி முதல்வர் ஜான் ஹில்டா, மதர் ஜெசிண்டா மேரி, சிஸ்டர் ஜான்சி தலைமையில் அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் இதர ஆசிரியர்கள், ஊழியர்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மாணவிகளின் அறிவியல் படைப்புகளை பெற்றோர்கள், பொதுமக்கள் கண்டுகளித்து பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை மற்றும் 2ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் 2ஆம் ஆண்டு அஷ்டலிங்கேஸ்வரர் மற்றும் சுந்தரநாயகிக்கு திருக்கல்யாண வைபவமும் மற்றும் பெண்கள் பங்கேற்ற 1ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மாலை வேள்வி வழிபாட்டு பூஜையும் அதனைத் தொடர்ந்து பெண்கள் பங்கேற்ற 108 திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். உலக நன்மை, குடும்ப நலம் மற்றும் இல்லத்தில் மங்கள காரியங்கள் நடப்பதற்காக இந்த பூஜை செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ஆலயத்தில் 1ஆம் வருடமாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குருசுக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியின் மாடியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து போராடி தீயை அணைத்தனர். புதுச்சேரி கடற்கரையை ஒட்டியுள்ள குருசுக்குப்பம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக தனியார் தங்கும் விடுதிகள் பல உள்ளன. மேலும் சுற்றுலா பயணிகள் இயற்கையோடு கடலை ரசிக்கும் வகையில் கூரை கொட்டகை வடிவமைப்பில் ஏராளமான தனியார் தங்கும் விடுதிகள் அங்கு இயங்கி வருகின்றன. இந்நிலையில் தனியார் விடுதி ஒன்றின் மாடியில் உள்ள கூரை கொட்டகையில் இருந்து சனிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் கரும்புகை கிளம்பியது. சிறிது நேரத்தில் மலமளவென தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் அங்கு விரைந்து வந்து போராடி தீயை அணைத்தனர். மின் கசிவால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு காரணமா என்பது குறித்து புதுச்சேரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓவியர்கள் வசந்தம் வீரப்பன், தாயுமானவன் ஆகியோரின் முப்பரிமாண ஓவிய கண்காட்சி வண்ண அருவி கலைக்கூடத்தில் தொடங்கியது. புதுச்சேரி வண்ண அருவி ஓவிய கலைக்கூடத்தில் ஓவியர்கள் வசந்தன் வீரப்பன் மற்றும் தாயுமானவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்கள், மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் முன்னிலையில் முப்பரிமாண ஓவியத்தை வரையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக ஆர்வலர் ஆரிய சேகர், திருவெங்கடம், அனிதா ரீமான், வழக்கறிஞர் மருது பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு ஓவியர்களை பாராட்டி கௌரவித்தனர். அவர்களைத் தொடர்ந்து ஓவியர்கள் இருவரும் முப்பரிமாண ஓவியம் குறித்து ஓவிய பள்ளி மாணவ மாணவிகளுடன் கலந்து
கலந்துரையாடினார்கள். அதனைத் தொடர்ந்து அவரது ஓவியங்கள் கண்காட்சிக்காக காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சி திங்கள் மாலை வரை நடைபெறும் என்றும் பொதுமக்கள் பார்வைக்கும் மற்றும் விற்பனைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வழக்கறிஞர் மருதுபாண்டியன் ஓவியர்களை பாராட்டி அவர்களது ஓவியத்தை பணம் செலுத்தி பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வண்ண அருவி ஆர்ட் கேலரி உரிமையாளர் ராஜேஷ், ஓவியர்கள் கோபால், சுகுமாரன், மணிமாறன், ஏழுமலை, சக்திதாசன், ராம்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 38 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. காவல்துறை சார்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள் மன்றம் நடத்தப்பட்டு வருகிறது. சனிக்கிழமை பல்வேறு காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆர் கலைவாணன், கிழக்கு பகுதி ஆய்வாளர்கள், துணை காவல் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்களின் புகார்கள் குறித்து நடவடிக்கை எடுத்தனர். லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரகட்டி, வடக்கு பகுதி காவல் ஆய்வாளர் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்கள் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் செல்வம், தெற்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள், காவல் துணை ஆய்வாளர்கள் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். மங்கலம் காவல் நிலையத்தில் மேற்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் தங்களது துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். போக்குவரத்து காவல் நிலையங்களில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், கண்காணிப்பாளர் ரச்சனா சிங், காவல் ஆய்வாளர்கள் ஆகியோர் போக்குவரத்து தொடர்பான புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். புதுவை இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் தலைமையில் மக்கள் மன்றம் நடந்தது. காவல்துறை மூத்த அதிகாரிகள் 52 புகார்களை பொதுமக்களிடம் இருந்து பெற்றனர். இதில் 38 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. மக்கள் மன்றத்தில் 35 மகளிர் உள்ளிட்ட காவல்துறை மூத்த அதிகாரிகள் 52 புகார்களை பொதுமக்கள் இடமிருந்து பெற்றனர். இதில் 38 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. மக்கள் மன்றத்தில் 35 மகளிர் உள்ளிட்ட 162 பேர் கலந்து கொண்டனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.